அத்தியாயம் 5. தனாதிபன் வலிவுடன் நின்றதெல்லாம் சில நொடிகள்தான். சீக்கிரமே சுதாரித்து விட்டான். நன்றாக வாகாக மரத்தில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டவன், நான் என்ன சொல்லணும் என்ன வேண்டுமென்றே கேட்க, கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் பிரச்சனை வராது அப்பா சொன்னாரு. கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்ற வேகத்தில் அவள் கூற, எனக்கு இந்த கல்யாணம் வேணும்போது நான் ஏன் மறுக்க வேணும் என்றான் அவன் நிதானமாக. ஒரு நொடி ஐஸ்வர்யாவிற்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ஒருவாறு அவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க, அதில் இருந்த அழுத்தம் அவன் விளையாடவில்லை என அவளுக்கு தெளிவாக உணர்த்தியது. இனியும் தயங்கிக் கொண்டு நின்றால் வேலைக்கு ஆகாது என புரிந்துவிட, நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தே பேசினாள். "எ எ எனக்கு எனக்கு உங்கள கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல" என அவள் தெளிவாக கூற, "ஏன்?" என்றான் அவன் ஒற்றை சொல்லாக. "உங்கள பார்த்தாலே பயம்தான் வருது. உங்களோட எப்படி நல்லா வாழ முடியும்? உங்கள போல ஒருத்தரை என் கணவரா நெனச்சு கூட பார்க்க முடியல. வேற யார போல வேணும்? ஈஸ்வர் மாமா மாதிரி கலகலப்பா இருக்கணும். அவன விரும்புறியா என்ன?" சற்றே குரல் உயர்த்தி வேகமாக அவன் கேட்டதில் உள்ளுக்குள் நடுங்கியதை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டவள், "அதெல்லாம் இல்ல" என்றாள் வேகமாக. "ஆனா ஆனா அவரைப் போல சாதாரணமா பேசுபவர் என்றால் பரவால்ல. உங்கள பார்த்தாலே எனக்கு பயம்தான் வருது." அவள் பதிலில் அவன் மீண்டும் நிதானத்திற்கு வந்திருந்தான். "என்ன செஞ்சா என் மேல இருக்கிற பயம் உனக்கு போகும் ஐசு? என் உருவத்த மாத்த முடியாது. மத்தபடி கோபத்த குறைச்சுக்கிறேன். நீ யாரையும் விரும்பவில்லை எனும்போது என்னை ஏத்துக்கொள்ள முயற்சிக்கலாமே." அவன் சாதாரணமாக கூற, அவளுக்குத்தான் அதற்கு மேல் தன் மனதை எப்படி புரிய வைப்பது என்று சரியாக தெரியவில்லை. இருந்தும் விடாமல் பேசி பார்த்தாள். "வாழ்க்கை பிரச்சனை ஆயிற்றே. எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா ஆனா என்னால உங்கள கணவரா நினைச்சு கூட பார்க்க முடியலையே. நீங்க புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ்." கெஞ்சலாக கேட்டவளுக்கு சில நொடிகள் அமைதியை பதிலாக கொடுத்தவன், திடீரென அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தி அவளை தன் கண்களை பார்க்க வைத்தான். "நல்லா கேட்டுக்கோ ஐசு. கல்யாணத்த நிறுத்தவெல்லாம் முடியாது. உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் என்ன புடிக்கும். மாமா மாமான்னு என் பின்னாலயே நீ சுத்துவ. ஒழுங்கா நல்லத மட்டும் யோசி. எதிர்மறையா ஏதாவது யோசிச்சு எல்லார் நிம்மதியும் கெடுத்துடாத. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஐசு. உனக்கும் என்ன பிடிக்க வைக்க முயற்சிக்கிறேன்." மென்குரலில் அவன் பேச பேச ஏதோ உலகின் 8ஆம் அதிசயத்தை பார்ப்பது போல அவள் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். இவனுக்கு இப்படியெல்லாம் பேசத் தெரியும் என்று யாராவது கூறியிருந்தால் நிச்சயம் சிரித்துதான் வைத்திருப்பாள். அவளுக்கு தெரிந்த இத்தனை வருடங்களில் அவன் இவ்வளவு பெரிதாக பேசியே அவள் இன்றுதான் பார்க்கிறாள். அவள் பார்வை தன்மீதே படிந்திருக்கவும் அவன் முகமும் நெகிழ்ந்து விட்டது. காற்றில் அலைபாய்ந்து அவள் கண்களில் விழத் துடித்த அவள் முடிகளை மென்மையாக அவள் காதின் பின்னால் ஒதுக்கிவிட்டவன், "போய்சு." அவன் குரல்தான் அவள் மோன நிலையை கலைத்தது. அதில் இத்தனை நேரம் இருந்த அதிர்ச்சி அருந்துவிட நிதர்சனம் முகத்தில் அடித்தது. "எனக்கு உங்கள பிடிக்காம போனா என்ன செய்வீங்க? என் வாழ்க்கை வீணா போயிடுமே. பரவாயில்லையா?" விட்ட இடத்தில் இருந்தே அவள் கேட்க, "யார் வாழ்க்கையும் வீணாகாது" என்றான் அவன் தன் வழக்கமான அழுத்தத்துடன். அவன் என்னவோ தன் கூற்றை நம்பித்தான் கூறினான். ஆனால் அவன் நினைத்த அனைத்தும் நடக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயமும் இல்லையே. "போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம விதி இந்த முறுக்கு மீசை தான் போல" என மனதில் நினைத்துக் கொண்டவள் அதற்கு மேல் பேசத் தெரியாமல் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்று விட்டாள். அவளால் அவ்வளவுதான் முடிந்தது. வேறு என்னதான் செய்ய முடியும்? எதுவும் அடம் பிடித்து பெரியவர் உடல்நிலையுடன் விளையாட அவள் தயாராக இல்லை. வீட்டிலும் அனைவருக்கும் தனா மேல் நல்ல அபிப்பிராயம்தான். கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாலும் பொறுப்பானவன், நல்லவன் என்று பெயர். இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு பத்தாது என்று அவள் யாரிடம் கூற முடியும்? சொல்லக்கூடிய ஒரே ஆளிடம் சொல்லி பார்த்து விட்டாள். அவன் மதிக்கும் வழியை காணவில்லையே. இங்கு தனாவும் ஐஸ்வர்யாவும் பேசத் தொடங்கிய அதே நேரம் கனியும் ஈஸ்வரி தேடி அவன் அறைக்கு வந்திருந்தாள். "வா செல்வண்டு, நானே ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலையில எதுக்கு அத்தனை ஷாக் கொடுத்த?" என அவன் சாதாரணமாக கேட்க, "திடீர்னு கல்யாணம்லாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாமா" என்றாள் அவள் அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டே. அவளுக்கு அருகில் ஜன்னலில் சாய்ந்து நின்று கொண்டவன், "போ, சில வருஷம் கழிச்சு பொறுமையா கேட்டிருந்தா சம்மதிச்சிருப்பியா?" என்றான் நிதானமாக. "தெரியல, கல்யாணம்லாம் நான் யோசிக்கவே இல்ல. அப்படியே கல்யாணம்னாலும் தனா மாமா மாதிரி ஊர்லயே நம்ம வீட்லயே இருக்கதான் நினைச்சேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர விட்டு வரணும், தனியா இருக்கணும். எனக்கு எல்லாரையும் விட்டு இருக்க கஷ்டமா இருக்கும் மாமா." "தனா அண்ணா உன் அக்கா கணவராக போகிறார் கனி. அவரை இப்படியெல்லாம் நினைக்க கூடாது." அவள் இத்தனை நேரம் பேசியதில் அவன் முதல் வேலையாக இதுக்குத்தான் பதில் கூறினான். அவளுக்கும் புரிந்தது. "நான் மாமா போலன்னு தான் சொன்னேன்." அழுத்தமாக அவள் கூறியதில் அவன் முகம் தெளிந்தது. "செல்வண்டு, என்ன பாரேன்." திடீரென ஒரு மாதிரி குரலில் அவன் கூற அவள் ஒன்றும் புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். "எழுந்திரு" என அவன் கை நீட்ட அதை பிடித்துக்கொண்டு அவள் எழுந்து கொள்ள, பிடித்த அவள் கையை விடாமல் தன் கைகளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டான்.
நான் ஒண்ணு சொல்லவா செல்வண்டு? என்று கேட்க, அவன் குரல் ஏதோ செய்ததில் அவளுக்கு வார்த்தைகளே வராமல் போயிற்று. அவனும் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை போல். ஒரு கையால் அவள் கையை அழுத்தமாக பிடித்திருந்தவன் சற்றே அவளை நெருங்கி வந்தான். ஐ லவ் யூ செல்வண்டு. இது இன்னைக்கு நேத்து வந்த காதல் இல்ல. விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து வந்த காதல். நான் உன்னையும், அண்ணா ஐஷுவையும் விரும்ப ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆச்சுடி. நீங்க 2 பேரும் தான் எங்கள கண்டுக்கவே இல்ல. இதுல உங்க ரசனைகள் வேற மாறிப் போச்சு. அதுக்காகவெல்லாம் எதையும் மாத்த முடியாது செல்வண்டு. உன்னால அண்ணாவ கணவன் ஸ்தானத்துல பார்க்க முடியுமா? இதுக்கு மட்டும் உடனடியாக அவள், இல்ல என தலையாட்டியதில் அவன் மெலிதாக சிரித்துக் கொண்டான். உனக்கு என்ன? ஊரோட இருக்கணும். அவ்வளவுதானே? உடனே முடியாது. சில வருஷங்கள் பொறுத்துக்கோ. கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு செய்றேன். இப்போ ஓகே தானே? அவளால் உடனடியாக ஒன்றும் கூற முடியவில்லை. கல்யாணத்த நிறுத்த சொல்லல மாமா. ஆனா நான் காதல் என்றெல்லாம் யோசிச்சதே இல்ல. எனக்கு எல்லாம் ஏத்துக்கொள்ள கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் டைம் தரீங்களா? தெளிவாக அவள் கேட்க, அவள் மறுப்பு கூறாததே அவனுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. கண்டிப்பா சில்வண்டு. எப்படியும் நீ சில்வண்டு தான். நீ கொஞ்சம் பெரிய வண்டாகும் வர தாராளமா வெயிட் பண்றேன். கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் சொல்லிடு. என அவன் சுலபமாக முடிக்க, சரி மாமா என்று விட்டு திரும்பினாள் கனிமொழி. ஒரு அடி எடுத்து வைத்ததும் தான் இன்னும் தன் கைகள் அவனிடமே சிறைப்பட்டிருப்பதே அவளுக்கு உரைத்தது. அதை திரும்பி பார்த்தவள் அவனை பார்க்க, அவனும் குறும்பு சிரிப்புடன் அவளை பார்த்து கொண்டே மீண்டும் அவளை தன்னை நோக்கி இழுத்தான். நான் ரொம்பவும் நல்ல பையனா இருந்தா உனக்கு எப்படி காதல் வரும் செல்வண்டு? கொஞ்சமாவது நானும் பெர்ஃபார்ம் பண்ண வேணாமா? இரக்கமாக அவன் கேட்டதில் அவள்தான் அதிர்ந்து விழித்தாள். அவள் விழித்த அழகை மென்புன்னகையுடன் ரசித்தவன் மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் ஒற்றி பிரிந்தான். இப்போதைக்கு இது போதும். போ என அவன் கையை விட்டுவிட முழுதாக தெளிய முடியாமல் மெதுவாக நகர்ந்தவள் தலையை குனிந்து கொண்டே ஓடிவிட்டாள். நேற்று வரை நண்பன் போல் இருந்தவன் திடீரென வேறு ஏதோ உணர்வை ஏற்படுத்த அதை உடனடியாக ரசிக்க முடியாமல் அவள் மனம் குழம்பித்தான் தவித்தது. அவள் அறைக்கு வந்தபோது ஐஸ்வர்யா ஒரு பக்கம் அமைதியாக ஏதோ யோசனையில் அமர்ந்திருக்க, கனியும் அமைதியாக ஒரு பக்கம் அமர்ந்து விட்டாள். இருவருமே கிட்டத்தட்ட ஒரே மனநிலையில்தான் இருந்தனர். சிறு வயதில் இருந்தே சில சமயம் இவர்கள் திருமணம் பற்றி பேச்சு அடிபடும் தான். ஆனால் அதிகம் யாரும் பேசியதில்லை. அதனாலேயே அதை பெண்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டது இல்லை. ஐஸ்வர்யாவிற்கோ தனாவை பார்த்தாலே பயம் என்று ஒதுங்கி விடுவாள். கனி ஈஸ்வரை மாமாவாக பார்த்தாலும் கணவனாக நினைத்ததில்லை. இன்று ஒரே நாளில் திடீரென அனைத்தும் நடக்கவும் அதை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் மனம் தவித்தது. கனி ஒரு பக்கம் நடப்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் முயற்சித்துக் கொண்டு இருந்தாள். நெற்றியில் வேறு அவன் இதழ் ஒற்றல் குறுகுறுத்துக் கொண்டே இருந்தது. அவன் பேச்சை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. ஐஸ்வர்யா நிலைதான் மிகவும் மோசமாக இருந்தது. யாரை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி பழகி இருந்தாலோ அவனுடனே அவள் வாழ்க்கைக்கு முடிச்சு போட்டு வைத்திருக்கிறார்கள். அவனும் அவளை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. இது எங்க போய் முடியுமோ என்று அவளுக்கு பெரும் பயமாக இருந்தது. இருந்த குழப்பத்தில், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற அவன் வார்த்தைகள் அவள் தலைக்கு ஏறவே இல்லை. அதை கொஞ்சம் கவனித்திருந்தால் கூட இப்போதே அவன் மனம் அவளுக்கு புரிந்திருக்கும். காலம் கடக்கும் முன் தன்னவன் மனம் அவளுக்கு புரியுமா? ஆளுக்கு ஒரு பக்கம் குழப்பத்தில் இருந்த சகோதரிகள் இருவருக்குமே அன்று சிவராத்திரியாகத்தான் போனது.